ஒரு நிமிஷம் நம் ஆலயத்திற்குரிய கோவிலில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா ஒருவருக்கே என்று சொல்லி அவரை புகழ்ந்து நாம் எல்லோரும் ஒரே மனதோடு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதித்து புகழ்ந்து பாடும் பொழுது அவருடைய பிரசன்னமானது நம்மை மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து இந்த பாடலை நாம் கடவுளுக்கு அவரை மகிமைப்படுத்த நாம் பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலேலும் ஆலேலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆலேலும் ஆலேலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதியாவே உமக்கு ஆராதனை துதியாவே உமக்கு ஆராதனை துதியாவே உமக்கு ஆராதனை துதியாவே உமக்கு ஆராதனை மனதிலே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை மனதிலே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை கண்களை மூடி இயேசுவே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை கண்ணின் மணி போல எங்களை காத்து நீர் வழி நடத்தினீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. எவ்வளோ ஆபத்து துன்பத்தின் ஆண்டவரே வேளையில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து சுவாமி. நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் சுவாமி அப்பா நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எதிர் கிறிஸ்து இல்லைங்களா? எதிர் கிறிஸ்து என்று வேதத்தில் இருக்கிறது. எதிர் கிறிஸ்து என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து. எதிர் கிறிஸ்து அது நம்ம திருவிவிலியத்தில் எதிர் கிறிஸ்துன்னு கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன செய்தி, ரொம்ப பெரிய செய்தி எல்லாம் இல்லை. இதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த எதிர் கிறிஸ்து யார்?
இயேசுவுக்கும் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் எதிர் கிறிஸ்துவ குறித்து எவ்வளோ விஷயம் தெரியுங்களா பிரதர்? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா எதிர் கிறிஸ்துவை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்து? அழகு ஏமாற்றுதல். ஆனால் அநேக வசனங்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் இருக்கிறது. அது சிறிதளவு, ஏன்னா எதிர் கிறிஸ்து வராங்க, எதிர் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து வரா, அந்தி கிறிஸ்து வரா சொல்லிட்டே இருக்கிறாங்க கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து வரான்னு. ஆனால் யாரும் சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய தாத்தா எனக்கு அப்பாவுடைய அப்பா கூட இதை பற்றி என்கிட்ட பேசியிருப்பார். எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. அப்போது ஒரு சிறிய வார்த்தைகளை கொண்டு என்னோடு அவர் சொல்லுவார், கடைசி நாட்களில் எதிர் கிறிஸ்து ஒன்று இந்த உலகத்துக்கு வரப்போகிறான். ஏனென்றால் நிறைய ரெவலேஷனில் குறித்து நம்ம நிறைய பேசுறதுக்கு நம்மளுக்கு இங்கே நேரம் இல்லை. ஒரு 40 மினிட்ஸில் இதையெல்லாம் விளக்க முடியாது. ஏன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 சபைகள், 7 குத்து விளக்கு, இப்படி 7 நிறைய இருக்குது. இதையெல்லாம் சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு குத்து விளக்கு, ஒரு தூதர்களை குறித்து பேசணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் வேணும். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரு 40 மினிட்ஸ், ஏன்னா நிறைய வசனங்கள் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அந்தி கிறிஸ்து என்றால் எதிர் கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவை எதிர்த்து நிற்பவன், கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்பவன், உபதிரவ காலத்தின் பகுதியில் சாத்தானால் நியமிக்கப்பட்டவன். ஏன்னா இப்போ நம்ம கிருபையின் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் வரப்போகிற நாட்கள் உபதிரவ காலம் நெருங்கி கொண்டு இருக்குது. ஏன்னா அநேக யுத்தங்களின் செய்திகளையும் நீங்களே இப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா மத்தேயுல சொல்கிற மாதிரி கடைசி நாட்களில் அநேக யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இப்போ கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம், யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் எதிர் கிறிஸ்து ஒருவன் என்று தோன்றுவான் நமக்கு முன்பாக. அதுக்கு நான் சும்மா ஏதோ என்ன வாயில் எப்படி வருதோ அப்படி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் சொல்கிறாரு, நீ எதை பேசினாலும், நீ எதை சொன்னாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி நீ ஜனங்களுக்கு அறிவி. வார்த்தை இல்லாமல் யாரும் வெறுமையாக இங்கே நின்று என்னுடைய கற்பனையினால் உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. அதற்காக ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். உபதிரவ காலத்தின் பின்பகுதியில் சாத்தானாகவே அவன் எதிர் கிறிஸ்து மாறிவிடுவான். பிதாவுடைய கடவுளுடைய மகனாக இயேசு கிறிஸ்து இருப்பது போல் சாத்தானாகிய லூசிபரும் அந்தி கிறிஸ்துவும் இருக்கிறான். அப்படியே வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை 26-27 இந்த எதிர் கிறிஸ்து அந்தி கிறிஸ்துனை யாரு, அவரை குறித்து கடவுள் நம்மளுக்கு தெளிவாக தானியேல் புத்தகம் அதன் பிறகு 9:26-27 அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் குற்றமற்றவராயிருந்தும் கொலை செய்யப்படுவார். படையெடுத்து வரவிருக்கும் அரசனின் குடிமக்கள் நகரையும் தூயகத்தையும் அழித்து விடுவர். பெரும் பிரளயம் போல முடிவு வரும். கடவுளின் ஆணைப்படி இறுதி வரை போரும் பேரழிவுமா இருக்கும். பாருங்க, அப்போ இந்த எதிர் கிறிஸ்து வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும். ஏன்னா எதிர் கிறிஸ்து பேரில் யோவான் எழுதிய புத்தகத்தில் எதிர் கிறிஸ்து தானியேல் புத்தகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பேரழிவு ஒன்று இந்த உலகத்துக்கு வர போகிறது. இந்த எதிர் கிறிஸ்துவ குறித்து தான் கடவுள் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய நேரம் இல்லாதபடியினாலே நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22 வார்த்தைகள். 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரம் 1 யோவாನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ಮತ್ತು 22ನೇ ವಾಕ್ಯ. இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நான் சிறிய வயதிலிருந்து எதிர் கிறிஸ்து வருவான், அந்தி கிறிஸ்து வருவார், இப்படிப்பட்ட காரியங்களை எதிர் கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள். இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். பலர் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். கடவுளை எதிர்த்து நிற்பவர், கடவுளுடைய வேதத்தின்படி நடவாதவர்கள், வேதத்தின் புறம்பான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அநேகர் எல்லாரும் எதிர் கிறிஸ்துவர்கள், அந்தி கிறிஸ்துவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல். கன்னடத்தில் படிக்கிறீங்களா? 2:18. பிரிய மக்களே,
ಅಂತಿಮ ಕಾಲ ಸಮೀಪಿಸಿತು. ಅಂತಿಮ ಕಾಲ ಕಡೆಸಿ ನಾட்களில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿ ಬರುವನೆಂದು கிறிஸ்த விரோதி, அதுதான் எதிர் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, கிறிஸ்த விரோதி வருவನೆಂದು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಿ. ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಿ. ಈಗಾಗಲೇ ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಗಳು ತಲೆದೂರಿದ್ದಾರೆ. ಇದರಿಂದ ಅಂತಿಮ ಕಾಲ ಸಮೀಪವಾಯಿತೆಂದು ನಮಗೆ ತಿಳಿದು. அப்போ எதிர் கிறிஸ்து ஒருவன் பிறந்திருக்கிறான். இன்னும் அநேக எதிர் கிறிஸ்துவர்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ லிங்கராஜபுரத்தில் சாத்தான் சபைன்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. லிங்கராஜபுரத்தில் சாத்தான் சபை அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து எப்படியாக ஆணியால் அடிக்கப்பட்டு வச்சிருக்கிறோமோ, அவங்க இந்த தலை இது இருக்குது இல்லைங்களா, ஸ்கல் அது இதில் வச்சு இப்படி தலை கீழே அங்கே வச்சு அவங்க ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். லிங்கராஜபுரத்தில் ஒரு சபை இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அது எல்லாரும் போய் பார்த்து அதுக்கு அப்போ ஆராதனை செலுத்துகிற மாதிரி நம்ம போயிட்டு வந்திருக்கிறேன். அதனால் சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு சகோதரியும் உண்மையாகவே இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. இப்படி தலைக்கீழா அது வச்சுட்டு நம்ம உடம்பு இருக்குது இல்லைங்களா, அப்படியே அந்த தலை உருடை மாதிரி இது உடம்பெல்லாம் வச்சுட்டு ஸ்கெலிட்டன் மாதிரி அப்படி அதை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் எதிர் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துக்கு விரோதமாக சொல்லுகிறவர்கள். அதே 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏன்னா இந்த எதிர் கிறிஸ்துவ குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல, இதுவே எதிர் கிறிஸ்துவிலிருந்து வரும் தூண்டுதல். பாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். கன்னடத்தில் படிக்கிறீங்களா? 4:3. ಯೇಸುವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದ ಆತ್ಮ ದೇವರಿಂದ ಪ್ರೇರಿತವಾದುದಲ್ಲ. தேவரிந்த அது கடவுளிடம் இருந்து வருவது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி கிடையாது. இது என்னன்னா எதிர் கிறிஸ்து என்று சொன்னால் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுவது. இது தான். ஏன்னா பின்னாடி நிறைய வசனம் இருக்குது. இது ஒரு சும்மா ஒரு பீட்டிக்கே தர இது. ஆனால் முன்ன அநேக வசனங்கள் எதிர் கிறிஸ்து அப்படியே எப்படி செய்வான், அவன் என்ன செய்வான், அநேக காரியங்கள் இருக்குது. 2 யோவான் 7ஆம் அதிகாரம் 2 யோவான் இருங்க போயிட்டாங்க. அவனுடைய காரியங்களை கொடுத்து திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருக்குது. அதை தானியேல் 9:26 எடுத்துக்கோங்க. தானியேல் இப்போ படிச்சுங்க இல்லைங்களா, அதை நரகத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அவன் அழித்து போடுவான். படிங்க பிரதர். 9:26 மறுபடி. தானியேல் 1 யோவான் இப்படிப்பட்ட புத்தகத்தில் தான் அவரை பொறிச்சு அந்த தானியேல இப்படி ஏதாவது மார்க் பண்ணி நீங்கள் வைங்க. ஏன்னா தானியேலுக்கு தான் நிறைய வசனங்கள் இருக்குது. தானியேல் 9:26. அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராயிருந்தும் கொலை செய்யப்படுவார். படையெடுத்து வரவிருக்கும் அரசரின் குடிமக்கள் நகரையும் தூயகத்தையும் அழித்து விடுவர். பெரும் பிரளயம் போல முடிவரும். கடவுளின் ஆணைப்படி இதுவரை பேரும் இருக்கும். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யறானா, அவன் குலைச்சலாக்கி விடுவானா, அழித்து விடுவானா. பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம எல்லாம் இப்படி நின்று கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்து எதிர் கிறிஸ்து எதை சொல்ல, அவனுடைய ஆட்சி வரப்போகிறது கடைசி நாட்களில். அந்த நாட்களில் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் ஆராதனை கடவுளுக்கு செய்ய முடியாது. நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார் அந்த நாட்களிலும்? இது எல்லாம் ஒரு அடையாளம். நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? பொற்சிலையை செய்து தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன சொல்கிறாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர் கானான் தேசத்துலேருந்து அவர் எகிப்திலிருந்து பிடிச்சிட்டு போகும்போது நேபுகாத்நேச்சர் பெரிய சிலையை செய்து இதையெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டும் செய்தார் இல்லைங்களா? அந்த ஜனங்கள் வணங்கின. அப்படி கடைசி நாட்களில் பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாகுகிறவனே எதிர் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட காரியங்களை அவன் நடத்த போகிறான். தானியேல் 11:36. ஏன்னா இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, ஏன் அவன் அப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு. தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஏன்னா அவன் நிறைய காரியங்களை செய்யப்போம். முதலாவது ஆராதனை கூடாரங்களை அவன் ஒழித்து போடுவான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை. அந்த என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 9:26 பரிசுத்த ஸ்தலத்தை ஆராதனை செய்கிற இடத்தில் அவன் அதையெல்லாம் இழுத்து போட்டு அவனுடைய ஆட்சியை அவன் செய்வான். இதில் பாருங்க என்ன செய்கிறான். 11:36. அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான். அவன் தன் மனம் போன போக்கில நேபுகாத்நேச்சர்
நேபுகாத்நேச்சர் அந்த நாட்களில் என்ன செய்தான்? தன் மனம் போன போக்கிலே. இதையெல்லாம் அடையாளங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு அடையாளம். அவன் மனம் போன போக்கில நடந்து கொள்ளுவான். அவன் தன்னையே உயர்த்திக் கொள்வான். தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுவான். யார்? இயேசு என்ன செய்தாரு? தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டா. அந்தி கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டான். எதிர் கிறிஸ்து தன்னைத்தானே அவன் உயர்த்தி கொள்ளுவான். எல்லா தெய்வத்திற்கு மேலாக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனானதற்கு எதிராக பழிச்சொற்களை பேசுவார். பழிச்சொற்களை பேசுவார். இந்த வானதூதர் சேனைகள் இந்த நேரத்தில் என்ன செய்துட்டு இருக்கிறாங்கோ? நீங்க எசாயா வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. எசாயா அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது தேவன் பரிசுத்தர், தூயவர் 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 என்று 6 ரெக்கைகளே இருக்குமா ஒவ்வொரு. நான் அதை அப்படியே இருக்கட்டும் சொல்றேன். 6 ரெக்கைகளை கொண்டு 2 கண்களை மூடி 2 கால்களே 2 ரெக்கைகளால் மூடி 2 ரெக்கைகளால் பறந்து கடவுள் தூயவர் தூயவர் என்று எப்பொழுது அவர் பாடித்து துதித்து கொண்டே இருப்பார்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி? அப்ரகாம் ஈசாக்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுங்க? அப்ரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இப்படியெல்லாம் சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆனா இந்த மனுஷன் வந்தப்ப என்ன செய்யறாரா? கடவுளா பழித்து உரைப்பானாம். இவன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதில்லை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதில்லை. மறுபடியும் அந்த வசனம் கடைசி லைன்ல படிங்க. 36. இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரை வரும் வரை இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரும் வரை அவன் வாழ்க்கை வளம் பெறும். ஏனெனில் குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும். நடந்தே தீரும். இது எல்லாம் நடந்தே தீரும். எழுதியதுதான் சொல்றாங்க இல்லைங்களா? எழுதியதுதான். இதெல்லாம் நடந்தே தீரும். நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் ஏதோ இவங்க கதையை கட்டி சொல்லுவாங்க. இல்லை எதை போதித்தாலும் பிரதர் நீங்கள் எடுத்தீங்களா? 11, 36, 37 2 வார்த்தைகள் படிக்கணும். வீட்டில் போய் ஏன்னா நேரம் நிறைய வசனம் இருக்கிறதால எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் மறுபடியும் படியுங்கள். ஏன்னா அப்பொழுது தான் அந்த ஞானம் நமக்கு கடவுள் அவர் சொல்றாரு. இந்த இதில் ரொம்ப அழகாக சொல்லுவார். யோபு 28 யாரும் படிக்காதீங்க. நீ ஞானத்தை பணத்தை கொடுத்தும் உனக்கு பொருளை கொடுத்தும் உனக்கு கூட இருக்கிற செல்வத்தை கொடுத்தும் தங்கத்தை கொடுத்தும் ஞானத்தை யாராலும் வாங்கி கொள்ள முடியாது. அவர் அழகா சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் கொடுத்து நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானம் என்றால் பரிசுத்த ஆவியின் வரம். அந்த வரத்தை வைத்து ஆண்டவரே இதையெல்லாம் எங்களுக்கு விலக்கி சொல்லுங்கன்னு நீங்கள் வீட்டில் போய் மறுபடி படித்து பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் சொல்றாரு தன் பிதாக்களின் தேவன்களை எப்படியாக அவங்க அப்ரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்வார்? கடவுளை பழித்து இதை என்ன படிச்சாரு? 36 மறுபடி சொல்லுங்க. தன் மனம் போக்கில் நடந்து கொள்வான். தன் மனம் போன போக்கிலே நடந்து கொள்வான். இயேசு அப்படி நடக்கலையே. அவர் யாரு சித்தத்தின்படி நடந்தாரு? பிதாவின் சித்தத்தின்படி. இவரு எப்படி? அந்தி கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தின்படி தான் சொல்வது தான் நடக்க வேண்டும் என்று அவன் நடப்பான். அவன் தன்னையே உயர்த்திக் கொள்வான். தன்னையே உயர்த்திக் கொள்வான். இயேசு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவில்லை, அவர் தன்னை தாழ்த்தினார். இவர் என்ன சொல்றாரு? தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுவான். எல்லா தெய்வத்திற்கும் மேலாக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு எல்லா தேவர்களுக்கு மேலாக இந்த நீங்க எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் படிக்கும் போது அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது பிரதர்களுக்கு அது தெரியும். எப்படி? ஆராதங்களின் கூட்டக்குள்ளே என் கூட்டை கட்டுவேன், அதற்கு மேலாக என் சிங்காசனத்தை போடுவேன், அதற்கு மேலாக நான் அங்கு போய் அமருவேன் என்று லூசிபர் சொன்னதினாலே கடவுள் என்ன செய்தார்? அந்த இடத்திலிருந்து லூசிபர் கீழே தள்ளிட்டாரு. நீங்க வீட்டில் போய் எசாயா 14ஆம் அதிகாரம் முழுமையாக வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்படி தன்னைத்தான் உயர்த்தி கொள்வது லூசிபருடைய வேலை. இந்த லூசிபரை சார்ந்தது தான் அந்தி கிறிஸ்து. ஏன்னா வசனம் அங்கே இங்கே டேலி ஆகும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? தன்னைத்தானே அவர் உயர்த்து கொண்டு தானே தேவன் என்று எப்படி அந்த 14 எசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொன்னோ, நான் மேலே ஏறுவேன், சிங்காசனத்தில் அமர்வேன், கடவுளுடைய ஆராதனை கூடாரங்களுக்கு மேலாக நான் அரியணையை வீற்றுவேன். அதுக்கு ஒரு சிங்காசனத்தை, அதுதான் அந்தி கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் இருக்கிறான். எழுதியது இது எழுதி வைத்திருக்கிறான். அவன் வருவான். அவன் வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம் நாவில் வர வேண்டும்.
சும்மா பைபிள் இருக்குது என்னவோ படிச்சுட்டு கடமைக்காக ஏதோ ஒரு வசனம் படித்து ஒரு பாட்டு பாடினேன், அந்த பைபிளை ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடி வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து அறிந்து தியானியுங்கள், வேதத்தை எடுத்து படியுங்கள். ஆண்டவர் யார் என்று கடைசி நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தை இருதயத்திலும் அந்த நாவின் அவருடைய சொல் வந்துனே இருக்கணுமா. அப்பொழுது பரலோக கடைசி நாட்களில் வேத வசனம் யார் கையில் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கிறிஸ்து வருகிற நாட்களில் இது எவ்வளவு ஆண்டு ஆகுதோ, இல்லை நம்ம இருக்கிற நாட்களிலே வருகிறது அது நமக்கு தெரியாது. ஏன்னா அநேக எதிர் கிறிஸ்தவர்கள் இப்போ எழுப்பி இருக்கிறார்கள். நேற்று கூட எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த ஒரிசா சைடு வந்து அந்த மாட்டு சாணியை எடுத்து ஒரு ஊழியக்காரர் வாயில் போட்டுட்ருக்குறாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு. கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறேன்னு மாட்டு சாணியை எடுத்து இப்படி சாப்பிட ஃபோட்டோ கூட இருக்குது. அந்த சாணியை சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ உபதிரவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்து இப்பொழுதே வந்தாயிற்று. ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் யோசிப்போம். பெரியோ உலகத்தின் காரியங்கள், பெரியோ உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் ஞானம், இதை குறித்துத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுளை குறித்து ஒரு சிந்தனையும் இன்னும் முழுமையாக நமக்குள்ளே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். யோவான் 1 யோவான் இல்லை, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43வது இறை வார்த்தை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது இறை வார்த்தை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். தெளிவா சொல்லிட்டார். நான் என் தந்தையின் பெயரால் வந்தேன். நான் நீங்க என்ன செய்வீங்க? என்ன புறக்கணிச்சிட்டீங்க. நீங்க இன்னுமா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தா நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்படியே நான் என்னை நற்செய்தி வெறுமையாக இருப்பேன். நான் வெறுமையாக நான் வைத்திருப்பேன். இன்னும் இந்த உலகத்தினே ஞானத்தால் நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான பிள்ளைகளே. ஆனால் வேறொருவன் தன் சொந்த பெயராலே வருவான். அவன் தான் எதிர் கிறிஸ்து, அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனுடைய சொந்த பெயரால் அவன் வரப்போகிறான். அவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நாட்களில் இப்போ வந்து அநேக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இது உள்ள வந்துட்டு ஒரு என்ன போடுறாங்க பிரதர்? சிப்பு போடுறாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, மொபைலில் வந்து கூகுள் பே பண்ணலாம், ஃபோன்பே அதெல்லாம் இருக்குது. அந்த நாளோட கொஞ்ச நாள் போனால் அந்த சிப்பு நம்ம கையில் போட்டு அதை காட்டினா தான் நமக்கு எல்லாமே வாங்க முடியும். நம்ம உடலிலேயே அதை செலுத்தி விடுவார்கள். நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு எங்கேயோ தெரிஞ்சுட்டு போயிட்டு செய்கிற மாதிரி இல்லை. இப்படி வச்சோடனே ஸ்கேன் பண்ண உடனேயே அங்கே வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்கள் பாதாளத்தில் இருந்தாலும் அது உங்களை காமிச்சு கொடுத்துடும். அப்போ அந்த கிறிஸ்துவ உபதிரவத்தின் காலத்தில் வருகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவர்களை கடினமாக அவன் உபதிரவத்துக்கு உள்ளாக்குவான். நம்ம இப்பயே தயாராக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தா என்னை சாவடிக்கிறியா, நீ சாவடி. நான் பரலோகத்தின் ஆண்டவருடைய அந்த பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதிலிருந்தே நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா படிச்சா நல்லா இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. பிணம் எங்கேயோ அங்கே கடுகுகளும் இருக்கும். படிக்கிறது கன்னடத்துல. ரணஹದ್ದು தான் அந்தி கிறிஸ்து. பிணம் எங்க இருக்கிறதோ அங்க இருக்கும். அப்ப நம்ம பிணம் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம உயிருள்ள கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மத்தியில் ஜீவனோடு உலாவுகிற இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பிணம் அல்ல, நாம் மரித்து போனவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? நான் என்ன உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னை விசுவாசிக்கிறவன்
தந்தையை விசுவாசி. என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிர் தெழுவான். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இந்த பிணம் மாதிரி அந்த கழுகு பிணத்துக்கு காத்து கொண்டு இருக்குது. அந்த கிறிஸ்து வரும்போது இப்படித்தான் பிணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகுகளும் இருக்கும். அந்தி கிறிஸ்துவாக நாம் மாறிவிடக்கூடாது. அந்தி கிறிஸ்துவுக்கு ஆராதனை, அந்தி கிறிஸ்துவை பிணம் என்று சொல்லுகிறார். அது ஒரு பிணம். நாம் கழுகுக போல இருக்கக்கூடாது. பிணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகுகளும் இருக்கும். அப்ப அந்தி கிறிஸ்து எடுத்து இருக்கிற இடத்தில் எல்லாவரையும் அவன் வைப்பான். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா. அவன் வருகிற நாட்கள் மிகவும் கொடியதாய் இருக்கும். கொடியதாய் எங்கள் தாத்தா சொல்லுவார், அந்த அரிசி கையில் கொடுக்கும், சாப்பாடு கையில் கொடுப்பானா, அவன் பேச்சு கேட்கலனா கையில் வாங்கின உடனே அது புழுவாக மாறிடும். அவர் சாகும் போதே 80 வயசு. நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கதை. அவர் சாகுற அப்படியே பைபிளில் நிறைய படிப்பார் என்னுடைய தாத்தா. அந்த வழிமுறைதான் கடவுளை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவன் சாப்பாடு கொடுப்பான் அந்தி கிறிஸ்து, அது அப்படியே புழுவாக மாறிடுமா. நீங்கள் அவர் சொல்வார், நான் இறந்துட்டா நீங்கள் அந்தி கிறிஸ்து வருகிற நாட்களில் சாப்பாடெல்லாம் கொடுத்தா நீங்கள் வாங்காதீங்கோ, செத்து போனால் கூட பரவாயில்லைன்னு நீங்கள் சொல்லி சாப்பிடாதீங்க, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்தி கிறிஸ்துவன் கதை அப்பொழுதிலிருந்து இருந்தது. இதை எடுத்து சொல்ல நமக்கு நேரம் இல்லை. விசுவாசம் அதிகம். அது எப்படி சொல்ல, வேதத்தை ஆராய்ந்து அறிந்து தியானியுங்கள். வேதத்தை வெளியே சும்மா அப்படியே லைட்டாக படிக்கக்கூடாது, ஆராயணும். கடவுள் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்று சொல்லி. பிரதர் அதிலே மத்திய 24, 23 படிங்க பிரதர். 23, 24 படிச்சா கூட பரவாயில்ல. அப்பொழுது யாராவது உங்களிடம் இதோ மெசியா அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் நம்ப வேண்டாம். அவர் திட்ட தெளிவாக கடவுள் சொன்னார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை போல அவன் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆசை. அநேக அற்புத அடையாளங்களை அவன் செய்வான். பிசாசு கூட நிறைய தந்திரமான காரியங்களை. இயேசு என்ன சொல்லுது, நீ இந்த மலை மேலிருந்து உச்சை என்ன செய்கிறவனுக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் உடனே ஏந்தி கொண்டு போவார்கள். அதுவும் அற்புதம் செய்யும். பிசாசு கூட அற்புதம் செய்யும், ஆனால் நிரந்தரமானது அல்ல. 24 பிரதர். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய பெரும் அடையாளங்களையும் அருட்செயல்களையும் செய்வார்கள். தெளிவா சொல்லிட்டாரு இல்லைங்களா? தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களே அவன் தேர்ந்தெடுப்பானா. இவங்கெல்லாம் விசுவாசிங்கோ, இவங்களை தான் பிடிக்கணும்னு விசுவாசிகளை தான் போய் பிடிக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக நிற்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் கடவுள், அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த இன்னொரு வசனம் கூட இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. 15, 11. ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? அவருக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருட்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? பாருங்க, அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவன் அநேக அற்புத, மத்தையில படிச்சிருக்கிறான், அநேக அற்புத அடையாளங்களை அவன் செய்வான். தேர்ந்தெடுக்க பிள்ளைகளை தான் அவன் ஃபர்ஸ்ட் பிடிப்பானா. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை தான், கடவுளை தெரிஞ்சிருக்கிற பிள்ளைகளை தான் பிடிப்பான். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக நிற்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவாக நாம் மாறிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, ரட்சிப்பின் பிள்ளைகளாக, மீட்பரின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எழுந்து நிற்போம். அவர் சிறிய பாடலை பாடி, உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக அந்த பாடலை ஏன் பாடுகிறேன் என்று சொன்னால், ஏதோ அதை சொல்றாங்க, ஏதோ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லை. இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் பேர். நேற்று இந்த விமன்ஸ் ஃபெலோஷிப் எங்களுக்கு இருக்கு. அதில் ஒரு 35 பேர் நேற்று கேதர் ஆகிருந்தாங்க. 35 பேர் ஆன்லைன். அந்த 6:45 to 8:30 வரைக்கும் அதில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். அதில் 35 பெண்மணிகள்
ஒரு ஃபாதர் அவரு கூட அதில் இருந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எவ்வளோ கூப்பிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு பிள்ளைகள் வருவதில்லை. ஹalleluya. மனுஷனை பெருமைப்படுத்த இதை சொல்லவில்லை. எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நின்று, உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சப்பா, நீர் ஒருவரே. அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவர் தான். அவரை விட்டால் நமக்கு வேறு கடவுளே இல்லை. பிரைசலாம். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தாவே ஜீவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே ஜீவர்கள் சார்பாக உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? Thank you.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒப்பானவரையாகவே சுவாமி என்று praise the Lord. அமர்ந்து கொள்ளுவோம். அப்போ அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. 15-11 அவர் சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்தில் நிகரானவர் யாருமே இல்லை. அப்ப அந்தி கிறிஸ்து என்ன சொல்றார், நான் ஆண்டவருக்கு நிகராக என்னுடைய சிங்காசனத்தில் நான் அமருவேன். praise the Lord. ஹalleluya ஹalleluya. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. 2 தெசலோனிக்கர் நியூ டெஸ்டமென்ட் 2 தெசலோனிக்கர் பரத பத்திரிகை 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற விடக்கூடாது. ஏமாற்ற விடக்கூடாது. ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்குரியவன். ಕನ್ನಡದಲ್ಲಿ படிக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ ವಂಚಿಸದಿರಲಿ. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ವಂಚನೆಗೆ ಒಳಮಾಡದಿರಲಿ. ಆ ದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, அந்த கடைசி நாட்களில் ಆ ದಿನ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಅಂತಿಮ ಪ್ರತಿಭಟನೆ ಉಂಟಾಗುವುದು. அப்போ கேட்டின் மகன் படிக்கிறது. ಪಾಪ ಪುರುಷರಾದ ಅರ್ಧಾಮಿ ತಲೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವನು. தலை எத்திக்கொள்ளுவன். அப்போ அந்தி கிறிஸ்து ஒருவன் என்று கடைசி நாட்களில் வரப்போகிறான். அவன் எல்லாம் நம்மளெல்லாம் ஏமாத்துவான். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக நிற்க வேண்டும். இப்பொழுதிலிருந்தே வேதத்தில் எப்படி இருக்கணும்னா, வேதத்தை நீங்கள் என்ன சொல்றாரு, சுவைத்து பாருங்கள், ருசிக்கணும். சும்மா ஏதோ வந்து கோயிலுக்கு வர பைபிள் படிக்கிற யாரையும் நான் சும்மானு சொல்ல மாட்டேன். ருசிச்சு பாருங்கள் ஆண்டவரே, சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே எத்தனை இனிமையானவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள். சுவைத்தால் தான் இந்த வசனங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. கொஞ்சம் சீக்கிரமா படிச்சா நல்லா இருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். இது கடைசி காலம், இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துக்குள் பல தோன்றியுள்ளனர். எதிர் கிறிஸ்து பல தோன்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எதிர் கிறிஸ்து என்ன ஆயிட்டானாம தோன்றி இருக்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 23 படிக்க வைத்துங்களா அந்த வசனம். 8:23-25. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தவர்கள் யாராவது எடுத்துங்க, படிங்க, சீக்கிரமா படிக்கணும். 8ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. தானியேல். அங்க ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தானியேல் புத்தகம். இவற்றின் ஆட்சி முடிவுற்று குற்றங்கள் மடிந்த உச்சநிலை அடையும் போது கடுகடுத்த முகமும் வஞ்சகராகவும் கூர்மதியும் கொண்ட ஒரு அரசன் தோன்றுவார். அரசன் தோன்றுவான். எப்படி? வஞ்சகனாகும், கடுக்கடுப்பா இருக்குமா. இப்போ நம்மளை வந்து யார்கிட்டையாவது நீங்க பேசுறீங்கன்னா எப்படி இருக்கணும், உங்க கூட வந்து அவங்க ஒரு சுயத்தம்பத்துடன் நம்மளை விசாரிச்சா எப்படி இருக்கோ நமக்கு ஒரு சந்தோஷமாயிருக்கும் உள்ளுக்கு. இப்போ என்கிட்ட வந்து பேசுறீங்களே, நான் கடுக்கடுப்பா முகத்தை வைத்து ரொம்ப ரிசர்வ் டைப் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ரிசர்வ் டைப். அவங்க யாருடைய அப்படியே அவங்களை பார்த்தாலே ஒரு அன்பு வராது. அப்படி அவன் முகம் கடுக்கடுப்பாக இருக்குமா அவனை பார்ப்பதற்கு. அப்படிப்பட்ட மனுஷனோடு வாழ முடியுமா? வீட்டில் வாழ முடியும். வீட்டுக்கு போறீங்க, கணவன் மனைவி நீங்கள்லாம் வீட்டுக்கு போகும்போது உங்கள் மனைவி அப்படியே போனோடைய கடுப்படுப்பா. அப்படி இருந்தால் என்ன சொல்லுவீங்க? என் தாந்த வீட்டுக்கு வரணும், நாங்கள் வெளியே இருந்தால் சந்தோஷமா இருக்கும், வெளியே இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி வார்த்தைகள் வருகிறது. அப்போ இந்த மனுஷனோடு நம்ம வாழ முடியும்? வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம யாரோடு வாழ முடியும்? இயேசுவோடு. இயேசுவோடு. அப்போ இயேசுவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இயேசு ஒருவரை கடவுள் என்று சொன்னிய பொழுது அப்போ அந்த ஒரு 7-8 வித்தியாசங்கள் அதில் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களை நான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பாருங்க, யோவான் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம்
38வது வசனம். அந்தி கிறிஸ்து இயேசு, இது ரெண்டுக்கும். யோவானனிಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6:38. 6:38. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். எங்கிருந்து அவர் இறங்கி வந்தாரா? இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து. கன்னடத்தில் படிக்கும் பிரதர், வெளிப்படுத்தவே. ಸ್ವರ್ಗದಿಂದ ಇಳಿದು ಬಂದಿದ್ದು ನನ್ನ ಇಚ್ಛೆಯಂತೆ ನಡೆಯುವುದಕ್ಕಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಕಲಿಸಿದಾತ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯುವುದು. நன்னನ್ನು கழிசிதாத்தன சித்ததந்தே ನಡೆಯುವುದು. ஆனால் அந்த கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். திருவெளிப்பாடு பிரகಟಣೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. கன்னடத்தில் கூட சீக்கிரம் படிக்கலாம். 11:7 பிரகಟಣೆ. அவர்கள் சான்று பகர்ந்து பாருங்க, இது எங்கிருந்து வருது? படுகுழியில் இருந்து. கன்னடத்தில் படிக்கிறது. ಇವರ ಸಾಕ್ಷ್ಯ ನೀಡಿಕೆ ಮುಗಿದ ನಂತರ ಪಾತಾಳ ಕೋಪದಿಂದ ಮೃಗವೊಂದು ಮೇಲೇರಿ ಬರುತ್ತದೆ. அந்த மிருகம் தான் ಅದು ಇವರೊಡನೆ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಜಯಗಳಿಸಿ ಇವರನ್ನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತದೆ. Praise the Lord. இவர் எங்கிருந்து வந்தார்? இயேசு விண்ணகத்தில் இருந்து வந்தார். இந்த அந்தி கிறிஸ்து, எதிர் கிறிஸ்து எங்கிருந்து வரானா? பாதாளத்திலிருந்து. அப்ப பாதாளத்திலிருந்து வருவது எது? பிசாசு, சாத்தான் அப்படி சொல்ல முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான், அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். புதிய ஏற்பாடு யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது இறை வார்த்தை. ஒரு லைன் மட்டும் படிக்கிறார். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். நான் என் தந்தையின் பெயரால், கவனிச்சிங்களா? நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். அதே 5:43 கொஞ்சம் கீழே படிங்க அப்படி. ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒரு சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இயேசு ஒரே மாதிரி சொல்றாரு, நான் என் தந்தையின் திருவிழப்படி அவருடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறேன். வேறு ஒருவன் வருவான், அவன் என்ன செய்யறான்னு தன் சொந்த விருப்பத்தின்படி அவன் செயல்படுவான். இயேசு சொந்த விருப்பத்தின்படி எங்கேயுமே செயல்படவில்லை. அவர் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. கடவுளிடமிருந்து கேட்டுத்தான் அவர் அற்புதத்தை செய்தார். அந்தி கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டான். தனக்கு இருக்கிற சொந்த விருப்பத்தின்படி அவன் செய்வான். பிரைஸ் தி லார்ட். யோவான் 6:38 அது மறுபடி படிக்கிறது. யோவான் 6:38. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, அவர் சொல்றாரு, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என் தந்தையின் திருவுளத்தின்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்துள்ளேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவன் சொந்த இஷ்டத்துக்கு அவன் நடப்பான், அவன் மனம் போக்கில நடப்பான். அந்தி கிறிஸ்து இயேசு கடவுளுடைய சித்தத்தின்படி செய்தார். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை. 11:36. ರಾಜನು ಮನಸ್ಸು ಬಂದ ಹಾಗೆ ನಡೆದು ತಾನು ಎಲ್ಲ ದೇವರಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನೆಂದು ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡು ಗರ್ವಿಷ್ಠನಾಗುವನು. ದೇವ ಆರಾಧನೆಯನ್ನು ದೇವರ இல்ல அது ஒண்ணு தாங்க பிரதர். அவர் என்ன சொல்வானா, என்ன செய்வானா? ಅಂತ್ಯಕಾಲದವರೆಗೆ இல்ல 36 மேல வசனம். அரசன் தன் மனம் போன போக்கில் தன் மனம் போன போக்கிலே நடந்து கொள்ளுவான். 11:36. ಮನಸ್ಸು ಬಂದ ಹಾಗೆ ನಡೆದು ನಾನು ಎಲ್ಲ ದೇವರುಗಳಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನೆಂದು ತನ್ನನ್ನೇ ಹೆಚ್ಚಿಸಿ. அவ்வளவுதான். அப்போ அவன் தன் மனம் போன போக்கில் அவன் நடந்து கொள்வான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்துள்ளேன். அப்போ பாருங்க எவ்வளவு வித்தியாசம். பைபிள்ல எவ்வளவு வித்தியாசமா பேசியிருக்காரு அந்தி கிறிஸ்து குறிச்சு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. லூக்கா 19:10 இறை வார்த்தை. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். இழந்து போனதே தேடி மீட்கவே மானிட மகன் வந்துள்ளான். அதை
தானியேல் 8:24 படிச்சு பார்க்கிறது. தானியேல் 8:24. இழந்து போனது தேடி இயேசு வராத, என்னுடைய ஆட்டுக்குட்டிகள் என்னுடைய மந்தையை மேய்க்க வேண்டும், நல்ல மேய்ப்பன் அவர். ஆனா இந்த மேய்ப்பன் என்ன செய்யறாரு பாருங்க. 8:26 24. அவனது வலிமை பெருகும், வலிமை பெருகும், அது அவனது சொந்த ஆற்றினால் அல்ல. அவன் அஞ்சத்தக்க வகையில் அழிவு வேலை செய்வான், தன் செயலில் வெற்றி காண்பான், வலிமை மிக்கவர்களையும் புனித மக்களையும் அழைத்து விடுவான். புனித மக்களையும் அழைத்து விடுவான். பாவிகளை தேடி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அந்த கிறிஸ்து அப்படி வருவதில் எதிர் கிறிஸ்து புனித மக்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கவே அவன் வருவான். ஹல்லேலூயா. அப்படி அவன் அழித்தால் நமக்கு பரலோகம் தான். கடவுளுடைய பிள்ளை என்று நாம் பெருமையாக சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் 10:14 இறை வார்த்தை. 10:14 எல்லாருக்கும் தெரிந்த இறை வார்த்தை. 10:14 இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அத்தனை அத்தியாயம் 14 வாக்கியம். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் நானே. அவரு தான் நல்ல ஆயன் இல்லைங்களா? இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே செகரியா 11:16 சொல்லுகிறது. என நல்ல ஆயன் நானே, அவர்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். செகரியா 11:16 இறை வார்த்தை. 11:16 செகரியா 11:16. இதோ இதோ நாட்டில் ஆயர் ஒருவனை எழுப்புவேன், நாட்டில் ஆயர் ஒருவரை நான் எழுப்புவேன். கவனமா கேட்கணும். இப்போ இவர் என்ன சொன்னாரு? 10:14 நல்ல ஆயன், நல்ல ஆயன் நானே. கவனிக்கிறீங்களா? நல்ல ஆயன் நானேன்னு சொன்னாரு. 11:16 செகரியா 11:16 படிங்க யாருங்கிறது. இதோ நாட்டில் ஆயர் ஒருவனை எழுப்புவேன், ஆயன் ஒருவரை எழுப்புவேன், அவன் அழிந்து போவதை காப்பாற்ற மாட்டான், அழிந்து போவதை அவன் காப்பாற்ற மாட்டான், சிதறி போவதை தேடி திரிய மாட்டான், சிதறி போனதை தேடி திரியவும் மாட்டான், எலும்பு முறிந்ததை குணப்படுத்த மாட்டான், எலும்பு முறிந்ததை அவன் குணப்படுத்த மாட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நல்ல ஆயன் நானே, நான் நாடுகளுக்காக என்ன செய்வேன்? உயிரையே நான் கொடுப்பேன். நான் நாட்டில் ஒருவன் எழுப்புவேன், அவன் அழிந்து போவதை காப்பாற்ற மாட்டான், சிதறி போனதை தேடி திரியவும். கன்னடத்துல படிக்கிறீங்களா பிரதர்? ನಲಮಾಯಿರುವುದಕ್ಕೆ ಕನ್ನಡ ಏಕೆಂದರೆ ನಾಡಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುರುಬನು ಹೇಳುವಂತೆ ನಾನು ಮಾಡುವೆನು. ಅವನು ಹರಿದು ಹೋದ ಕುರಿಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುವನು, ಚೆದಿರಿ ಹೋದ ಕುರಿಗಳನ್ನು ಹುಡುಕಿ ತರನು, ಉಳಿದುವಗಳನ್ನು ಸಾಕಲಾರನು, ಒಪ್ಪಿದ ಕುರಿಗಳನ್ನು ಕಡಿದು ಅವುಗಳ ಗೊರಸುಗಳನ್ನು ಸುಲಿದು ಕಂಬಲಿಸುವನು. அப்படி அந்த கிறிஸ்துனுடைய இயேசு தன் உயிரையே நமக்காக கொடுத்தா. அதில் கன்னடத்தில் பாருங்க, அது எல்லாத்தையும் அவன் என்ன பண்றானா? அப்படி சொன்ன அவனே முழுங்கிடுவானா எல்லாத்தையும். அப்போ இயேசு ஒருவர் தான் கடவுள். கடைசி நாட்களில் அவங்க அற்புதம் செய்கிறாங்கோ, இவங்க அற்புதம் செய்கிறாங்கோ, இவங்க மனுஷர்களை நம்பி நாம் ஓடக்கூடாது. என் பெயரால் அநேக எழும்பி இருக்கிறார்கள். எழும்பி யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா, ஐயோ அந்த சிஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, அவங்கள பார்த்து ஓடக்கூடாது. ஐயோ அவங்க நடந்தா அற்புதம் நடத்துவார். இயேசு சொல்றார், என்னை காட்டிலும் நீங்கள் மேலானவைகளை செய்வீர்கள், நல்லது. ஆனா அவர்கள் மேல் நான் நம்பிக்கையை வைக்க கூடாது. இயேசு அவர்கள் மூலியமா செயல்படுவார். ஆனா மகிமை யாருக்கு? என் இயேசுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் 14:6 இறை வார்த்தை. யோவான் 14:6 இறை வார்த்தை. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ನಾನೇ, ನನ್ನ ಮುಖಾಂತರ ಬರದ ಹೊರತು ಯಾರು ಪಿತನ ಬಳಿಗೆ ಬರಲಾರ. வாழ்வும் வழியும் ஜீவனும் நானே, என்னை இல்லாமல் யாரும் கடவுளிடம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி 1-2 தெசலோனிக்கர் 2:12 பாருங்க. இவர் சொல்றாரு, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இயேசு சொல்றார், நானே வழி, நானே உண்மை, நானே உங்களுக்கு
வாழ்வுமாய் இருக்கிறேன். ஆனால் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்களை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அவன் எப்படி செய்வான்னு சொல்லிட்டு, உண்மையை பற்றி கொண்டு வாழாது, உண்மையை பற்றி கொண்டு வாழாது. இங்கே என்ன சொல்றாரு? உண்மையும் வாழ்வும் நானே இயேசு சொன்னாரு. ஆனா அந்தி கிறிஸ்தியனமா உண்மையை பற்றி கொண்டு வாழாது. தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்பு கொள்ளாமல். தீமையிலே இன்பத்தை காணும். Praise the Lord. அப்போ கேட்டின் மகன் ஒருவன் இருக்கிறான். கடைசி நாட்களில் அவன் வரப்போகிறான். அவன் வருகிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவே கடவுள் என்று உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டுமா? Praise the Lord. அதற்காகத்தான் இந்த வார்த்தை 2க்கும் மேட்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறது. நல்ல ஆயன் நானே. இவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு ஆயன் எழுப்புவான், அவன் அழிந்து போவதே காப்பாற்ற மாட்டான், இழந்து போனதை தேடவும் மாட்டான். இயேசு என்ன சொன்னாரு? இழந்து போனதை தேடி இயேசு உலகத்தில் வந்தார். வசனத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சுய இச்சையுமா எதுவுமே நான் இந்த இடத்தில் பேச இல்லை. Praise the Lord. Hallelujah. எசாயா 53ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. அவர் இகழப்பட்டார், அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. 53ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ಎಸಾಯನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ ಪಡಿ. ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಮನುಜರಿಂದಲೇ ತಿರಸ್ಕೃತನು, ದುಃಖಕ್ರಾಂತನು, ಕಷ್ಟ ಸಂಕಟ ಅನುಭವಿಸುತ್ತಿರುವನು, ನೋಡಿದರೂ ಮುಖ ತಿರುಗಿಸುವಷ್ಟು ನಿಂದನು. பாருங்க, அவ்வளோ நிந்தையை இயேசு அனுபவிச்சாரு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், நேரமாச்சு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் பாதை எனக்கு நேரம் கொடுத்தா இந்த அந்தி கிறிஸ்துவ நிறைய காரியங்களை நம்ம சொல்றதுக்கு என்னைக்காவது ஒன்றா சேர்ந்து இந்த கடவுளுடைய வார்த்தை என்ன என்று படிப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. தெய்வம் என வழங்கப்படுவதை வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்திக் கொள்வான். அதோடு கடவுளின் கோவில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். பாருங்க, இயேசுவே அந்த இடத்துல இருந்து இறக்கி வச்சுட்டு அவனே அந்த இடத்துல போய் அமருவான். கடைசி நான் தான் கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், எனக்குத்தான் நீங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடைசி நாள் ஒன்று வரப்போகிறது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். பாருங்க, அந்தி கிறிஸ்து வரா. அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்ட செயல்களை செய்வான் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கு, கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். 14 ஏசாயா 14 ஒரு வார்த்தை. நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். 1 கொரிந்தியர் 10:20 யாராவது ஒருத்தரை எடுத்துக்கோங்க. ஏசாயா 14 1 கொரிந்தியர் 10:20 10:20 1 கொரிந்தியவರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10:20. மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவே என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகொலியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. படுகொலியில் அவன் தள்ளப்பட்டார். 1 கொரிந்தியர் 10:20 கடைசி வாக்கிய. இதெல்லாம் இன்னொரு நாள். மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவையாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. படிங்க பிரதர். 10:20 1 கொரிந்தியர். ಯಾವುದು ಅಲ್ಲ, ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ಅನ್ಯ ಜನರು ಬಲಿಯನ್ನು ದೆವ್ವಗಳಿಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ, ಹೊರತು ದೇವರಿಗಲ್ಲ. ಹೀಗೆ ನೀವು ದೆವ್ವಗಳೊಂದಿಗೆ ಭಾಗಿಯಾಗುವುದನ್ನು ನಾನೆಂದಿಗೂ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. அப்போ நம்ம அந்த கிறிஸ்துவரை நாம் வாழக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை என்ன யார் மேல் வைக்க வேண்டும்? இயேசுவின் மேல். இன்னும் பண்ணவர் அப்படி சொல்லிட்டே போல அந்த கிறிஸ்துவ குறித்து இன்னொரு நாளைக்கு இதை தொடர்ச்சியாக செய்வோம். கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை எடுத்து ஆராய்ந்து அறிந்து தியானித்து இதில் கிறிஸ்துவாக நாம் வாழக்கூடாது சுவாமி. அவரை புகழ்ந்து பாட வேண்டும். அந்தி கிறிஸ்து அவரை இகழ்ந்தார். பிதாக்களின் தேவன்களை இகழ்ந்தார் அந்தி கிறிஸ்து. ஆனால் வாழ்ந்த பரிசுத்தவான்களை எல்லாம் அவன் என்ன செய்வாரு? அழித்து விடுவான்.
பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டு தானே கடவுள் என்று அந்த இடத்தில் அமருவான். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. வானம் பூமி அடைந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது. இந்த வார்த்தைகள் நடந்தே தீரும். எழுதியது அதை எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு மனமாற்றத்தை தாரும். நான் உம்முடைய மகளாக வாழ வேண்டும். அந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் தோன்றி இருந்தாலும் நான் இயேசுவினுடைய மகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எழுந்து நின்று கடைசி ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லும். அற்புதம் செய்யப்பா வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன் இயேசுப்பா. நீங்கள்தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாத்திரம் நாங்கள் எளிமையான பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் மேதாவிகள் அல்ல ஆண்டவரே, பெரிய போதகர்கள் அல்ல சுவாமி. நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது சுவாமி, கடவுளை தவிர உலகத்தில் ஒருவனும் நல்லவன் அல்லே என்று நீர் சொல்கிறேன் சுவாமி. பாவிகளாய் இருந்தால் எங்களை ஆண்டவரே இப்பெயர் சொல்லி அழைத்து தேடி எங்களை தேடி வந்து உடைய வார்த்தைகளை எங்கள் நாவுகளை நீர் பதிய வைத்தீர். உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் சுவாமி. அப்பா, அந்த எதிர் கிறிஸ்து பிள்ளைகளாக நாங்கள் வாழாமல் எதிர் கிறிஸ்துவை கடைசி நாட்களில் நாம் நம்பி ஓடாமல் சுவாமி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி என்ன நடந்தாலும் சுவாமி தன் நாடுகளுக்காக அப்பா நல்ல மேய்ப்பன் தன் உயிரை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. கடைசி நாட்களில் எங்களுடைய உயிர் ஆண்டவரே, எங்களுடைய உயிர் நாடி நரம்பு சதை எலும்பு ரத்தம் ஒவ்வொன்று சுவாமி உமக்காக நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வழியாக எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் திருவிழாவின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்த போது இப்பொழுது எப்பொழுது என்றென்றும் இருப்பதாக.